ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். மத்தேயு 15:28. அன்புக்குரியவர்களே, அநேக வேளைகளில் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் திடீரென்று கைவிடப்பட்ட ஒரு நிலையும் வெறுமையும் காணப்படுவதைப் போல இருக்கலாம். தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று பலவிதமான உணர்வுகளில் நாம் கடந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கமில்லாமல் தேவன் எதையுமே அனுமதிக்கிறது இல்லை. நம்முடைய பார்வையை தேவன் பேரில் திருப்பும்படியாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் இதை அனுமதித்திருக்கலாம். அநேகர் நம்மை புறக்கணிக்கலாம், பல சோர்வுகளின் வழியாக கடந்து போகலாம். அவ்விதமான வேளைகளிலும் நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். இதோ சதாகாலங்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றவும் பலப்படுத்தவும் கிறிஸ்துவண்டை நம்மை நடத்தவும் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். கானானிய ஸ்திரியை போல நம் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்த்து வாழ்வோம். இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து, உன் விசுவாசம் பெரிது என்று சொன்னார். தேவன் நம் வாழ்க்கையில் அமைதியாக இருக்கிறார் என்றால் அதன் பின்னால் அவருடைய மகிமையும் கிருபையும் விளங்குகவும் நம்முடைய விசுவாசத்தில் பெருகவும் தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ ஞானியும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, சோர்ந்து போகிற மன நொந்து வேதனைப்படும் சூழ்நிலையிலும் எங்க விசுவாசத்தில் நாங்கள் தளர்ந்து போகாதவாறு புது பலனுடன் திடப்பட உங்க வழி நடத்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசம் குறைந்து போகாதவாறு நாங்கள் விசுவாசத்தில் பலப்பட நிலைத்து நிற்க பிதாவிடன் குமாரன் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வேண்டுதல் செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். தேவனே, உலக வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள மன வலிமை தாங்க. ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் உணர்வு பூர்வமான காரியங்களிலும் சரீர பலவீனங்களிலும் தேவ கரம் எங்களை திடப்படுத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் உலக பிரகாரமான பாவ கண்ணிகளில் சிக்காமலும் ஆபத்து மோசங்களில் சிக்காமலும் காத்துக்கொள்ளுங்க. தகப்பனே, அனுதினம் கூலி வேலை செய்கிறவர்களின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் வீணான செலவுகள் ஏற்படாமலும் கடன் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாமலும் சமாதானமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்யுங்க. அப்பா, குடும்பங்களில் சமாதான நிறைவாய் பெருகவும் கணவன் மனைவிக்குள் ஒரு மனம் மன்னிக்கும் மனப்பான்மை பெருகவும் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படவும் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் செய்கிறவர்கள் உண்மையாய் நேர்மையாய் நடந்து நலமானதை பெற்று அனுபவிக்க உங்க அனுகிரகம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பலவீனமாய் சுகவீனமாய் வியாதியோடு மனச்சோர்வோடு வாழும் ஒவ்வொருவரையும் உங்க தழும்புகளால் குணப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் மத்திய அரசின் சதி திட்டங்கள் முறியடிக்கப்படும்படியும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க ஒரு தனி காவல்துறை பிரிவை துவங்க தமிழக அரசு உத்தரவிடவும் ஜெபிக்கிறோம். தமிழகத்துக்கு தந்து வரும் மழைக்காகவும் திருப்பூர் பின்னலாடை உற்பத்தி அதிகரித்து உள்ளதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைகள் ஆத்துமாக்களால் நிரம்பி ஒழியவும் எண்ணிக்கையில் பெருகவும் போதகர்கள் விசுவாசிகள் மத்தியில் எழுப்புதல் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.